உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. மே மாத ராசி பலன்கள், அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாத ராசி பலன்கள். தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் 12 ராசியில் எந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான், தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும், கணிக்க முடியும், ஜோதிடத்தை கணிக்க முடியும். அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம். கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம். ஆமாம். அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், குரு பகவானும் அங்கே இருக்கின்றார். பாருங்கள், 3 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், குரு, இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார்கள். அதே போல் காலபுருஷனுக்கு 3, 6 குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும். ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே ஒரு மிகப்பெரிய போர் பதற்றம், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், ஒரு சண்டை சச்சரவு, யுத்தகலம், ரணகலம். அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊர்லேருந்து. அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள், அரசியல் களம் அனல் பறக்கும். அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெயில் சுட்டெரிக்கும், செவ்வாய் ராகு தொடர்பு. அப்போது இவங்களாம் காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும், வெயில் அதிகமாக இருக்கும், காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது, கவன சிதறல்கள் ஏற்படும், கவனக்குறைவுகள் ஏற்படும். அதே போல் சனியும் சந்திரனும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதனால் லாபம்? செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம், ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார். இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். ராஜபோக வாழ்க்கை ஏற்படும். ராஜாங்க துவாரத்திலே ராஜாங்க அனுகூலம் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும். பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. அப்போது சூரியன், சுக்கிரன், குரு 3 சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் கால புருஷனுக்கு 2வது வீட்டில் சூரியன் குருன்னு சொன்னேன்.
சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறார். ராஜாங்கத்தினாலே அதிக அனுகூலம் அடையப் போகின்ற ஒரு ராசி மேஷராசி என்பர்கள். உங்களுக்கு ஏதேனும் பெரிய பெரிய வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் ஆதித்யாதி நவகிரகங்களை வழிபாடு செய்வீர்களேயானால், அல்லது அதற்குரிய உங்கள் ஜாதகத்திற்கு உரிய கால நேரம் என்ன சொல்லுதோ, கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதோ, தசாபுத்திகள் என்ன சொல்லுதோ, உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன சொல்லுகிறதோ அதை அறிந்து அந்த ஜோதிட சூக்ஷ்மங்களை அறிந்து செயல்படுவீர்களேயானால் நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய சிறை தண்டனை கூட, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், சிறை தண்டனைகள் கூட நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலம் எனதருமை மேஷராசி அன்பர்களே. அவையே அது சிறை தண்டனைன்னு சொல்கிறனாக்கா உண்மையிலேயே அது சிறை தண்டனைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்கலாம். அது இல்லாமல் வாழ்க்கையில் நித்தம் போராட்டங்கள், பயந்து வாழக்கூடியது. என்ன ஃபோன் வருமோ, யாருக்கு பதில் சொல்லமோ, இன்றைக்கி யார் வந்து நிற்பாங்களோ, அந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் பயம் இருக்குமே ஆனால், அல்லது மனசில் வேறு ஏதேனும் மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள், மனசில் வேறு ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது. அப்போ மன பயம் விலகும், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும், ஆரோக்கியம் கைகூடும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிரிகள், நிர்பந்தங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. எதிரிகளுடைய நடவடிக்கைகள் கூட, அது ஏதேனும் மிகப்பெரிய ஒரு மந்திர மாந்திரீகமாக இருந்தாலும், ஒரு தெய்வ சக்தியாக இருந்தாலும், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கைகூடி வருகிறது எனதருமை மேஷராசி அன்பர்களே. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெய்வ சக்தி, இறையருள் நல்லா இருக்குது, உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்குது, உங்கள் முன்னோர்களுடைய ஆசைகள் நல்லபடியாக இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு சிறை தண்டனை ஏற்பட்டிருக்கு, அல்லது அதுக்கு சமமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட உங்களுக்கு இறையாற்றல் தேவை. அப்போ ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த எந்த கிரகம் என்பதை அறிந்து, அது எந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய விடாமல் தடுக்குது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை அறிந்து அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள் எனதொருமை மேஷராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும், அந்த துன்பங்களையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது. வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்குமே ஆனால், அது வம்பு வழக்காக இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ பலதரப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த ஜோதிட ரகசியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அதுக்குரிய பிராயச்சித்தங்கள், அதுக்குரிய வேண்டுதல்கள் இவையெல்லாம் நீங்கள் செய்வீர்களேயானால், திறம்பட செய்வீர்களேயானால், அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி சரியான முறையில் கணித்து தரக்கூடிய, எதையும் ஓப்பனாக மறைக்காமல் சொல்லணும், பயப்படாமல் சொல்லணும். உங்கள் ஒரு பெரிய ஆள்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு நாளைக்கு இருந்து சூப்பராக இருப்பீங்க சார், நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புறதில்ல. இப்படி தான் இருக்கணும், செஞ்சால் செய்யாட்டி போ, இதுதான் நடக்கும். துணிவாக சொல்லக்கூடிய, இருப்பதை மறைக்காமல் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் இருக்குது, நீங்கள் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்கிறீங்க,
இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜோதிட ரகசியத்தை தெரிந்து செய்வீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் வேலையில் உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் சரி தான், உலகம் முழுவதும் நான் சொல்லக்கூடியது, காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, காவல் படையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அது ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம், யூனிஃபார்ம் சீருடை பணியாளர்கள், அதே போல் அரசு அதிகாரிகள், ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து எல்லா துறைகளும் அரசு அதிகாரிகள், எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும். போன வாரம் கூட ஒரு ஐஏஎஸ் அம்மாட்டேருந்து ஒரு ஃபோன் கால், உயர்ந்த நல்ல நிலையில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, பாருங்கள் லோக்கலில் அரசியல் சூழ்ச்சி தேவையில்லாமல் இந்த அம்மாவை போட்டு அள வைக்கிறது. அதே போல் ஒரு கமிஷனர் அம்மா, அவங்களையும் போட்டு வாட்டி வதைக்கிறது. அப்போ இதெல்லாம் அன்னை வாராகியின் வழிபாடு, வாராகியின் துணையோடு அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மேஷ ராசி அன்பர்களே. அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், போட்டி பொறாமைகள் அதிகமானதான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கண் திருஷ்டி, பார்வை, போட்டி பொறாமை இவை அதிகமானதாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீர்கள் மேஷ ராசி அன்பர்களே. அப்படி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவற்றையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும், வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், நிம்மதியே இல்லை சாமி, மனசு ஒரு பயமாகவே இருக்குது. அது வருமானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உத்தியோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மேஷராசிக்கு நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராய். அப்போது ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே, வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷப ராசிக்கு ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்லா பலம் பெற்றிருக்கிறார். ஒரு அற்புதமான மாதம். ரிஷப ராசிக்கு நினைச்சதையெல்லாம் கைகூட்டக்கூடிய, ரிஷப ராசிக்கு நினைச்சதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, ரிஷப ராசிக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அதி அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசி என்பவர்களே, நான் சொன்னேன், உங்கள் ராசிக்கு ராசியிலேயே ராசிநாதன் அற்புதமான யோகம். அதோடு மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு லாபஸ்தான அதிபதி தனகாரகன் குரு பகவான். குருவை போல ஒரு பணக்காரன் இந்த உலகத்திலே கிடையாது. நாம் சொல்கிறோம் இல்லையா, 1,75,000 கோடி, 60,000 கோடி, 30,000 கோடி, இந்த போல பல ஆயிரம் கோடி தன, சகஸ்ர கோடி தனலாபாதிபதி, 1000 லட்சம் கோடிகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், கோடி கோடியாக, அதாவது பல லட்ச கோடிகளை நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்புறம் ராகு வேணும், அப்புறம் சனி பகவான் வேணும், அப்புறம் 2-3 கிரகங்கள் இருக்குது. ஆனால்
பணம் யாரை குறிக்கும் என்று சொன்னால் குரு பகவானை குறிக்கும். அந்த குரு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வருகிறார். அதே சமயம் 8க்குடையவனாக மறைமுகமான அதிர்ஷ்டத்துக்கு உரியவராகவும் அந்த குரு பகவான் வருகிறார். அப்போ தனகாரகனாக இருக்கிறார். அதே போல் பதவி பூர்வ புண்ணியாதிபதியாக அவர் வருகிறார். லாபஸ்தான அதிபதியாக வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டங்களை, கண்ணுக்கு தெரியாத, பூமிக்கு அடியில் இருக்கலாம், பேக்கில் வச்சு மறைச்சிட்டு இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்திலே நம்மளுடைய குரு பகவான் அங்கே ரிஷபராசியில் இருக்கிறார். அப்போ ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சாமி, எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், எனக்கு கொஞ்சம் குருவுடைய அருள் என்ற பணம்லாம் இருக்குது சாமி, நான் பணங்காசு நிறைய கொடுத்துட்டேன், தெரிஞ்சே ஏமாற்றிட்டாங்க, எனக்கு கொடுத்தா பணம் திரும்பணும். எவ்வளோங்க கொடுத்துட்டீங்க? நான் ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், 6 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அப்போ அதற்கான வழிமுறைகள், அதற்கு உரிய மனிதர்கள், அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உரிய தகுதியுடைய மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். இப்போ உங்கள் ஜாதகம் பேசும். அப்போது கொடுத்த பணம் திரும்பலையா, அல்லது சொத்து பத்து ஏதாவது கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் போய் ஏமாந்து நிற்கிறீங்களா, எல்லாத்தையும் இழந்துட்டு நடுரோட்டில் நிற்கிற சாமின்ற மாதிரி நிற்கிறீங்களா? கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த வைகாசி மாதம் பணங்காசுகள் வந்து சேரும், தன லாபம் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது வேலையிலேயே பிரச்சனையாக இருக்கா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் லாபம் பெருகும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அதே போல் ரிஷப ராசி நேயர்களே, வேலையால் வரக்கூடிய துன்பங்கள் விலகும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ஏதேனும் இருக்குமேயானால், துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குது, அல்லது வீண்பழி அவமானங்கள் இருக்குது, அபாண்டமான பொய்ப்பழிகள் மேலே போட்டிருக்காங்க சாமி, அந்த மாதிரி வீண்பழிகள் அவமானங்கள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாமும் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை ரிஷபராசி நேயர்களே, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய மனக்குழப்பம், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷனு, ஒரு பயம், தேவையில்லாத மன பயங்கள், இவையெல்லாம் இருக்குமே. அல்லது ஒரு பெரிய கலகம் குடும்பத்தில், தேவையில்லாத குடும்பத்தில் கலகம், சொந்தக்காரங்களால், ஒரு நெருங்கிய உறவு முறைகளால் நிம்மதியாக இருக்கும் போல சாமி, கலகங்கள் குடும்பத்தில், குழப்பம், கலகம், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல திருட்டு, உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க சாமி. அதே போல் குடும்பத்தில் குழப்பம், வியாபாரத்தில் குழப்பம் இருக்குமே. ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில், சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையிலே இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது. குழப்பங்கள் தீரும். மெயினாக மனசுக்கு ஒரு நிம்மதி, மனசுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எனதருமை ரிஷபராசி நேயர்களே,
அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே நினைத்த காரியம் கைகூடும். குறிப்பாக பணங்காசு வந்து சேரும், பணமழை பெய்யக்கூடிய, அதிகமான வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணுமா, இல்லை உங்களுக்கு பணங்காசு வேண்டுமா, உங்கள் தேவைகள் என்ன என்பதை அறிந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய கால நேரங்கள் நமக்கு இருக்கா எனக்கு இருக்கா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராய். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம், மிக அதிர்ஷ்டமான மாதங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12இல் மறைவு, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12இல் மறைவு, 6ஆம் அதிபதி அல்லது 5, 12 கூடிய சுக்கிரனும் 12இல் மறைவு. அசுப கிரகங்கள் எல்லாம் மிதுன ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஜோதிட ரகசியங்கள் எதை சொல்லுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அசுப கிரகங்கள் எல்லாம் 6, 8, 12இல் மறைவார்களேயானால் அந்த காலம் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஒரு பொற்காலமாக அமையும், மிகப்பெரிய ராஜயோகமாக அமையும். மிகப்பெரிய தலைவர்கள் அல்லது ஒருத்தருக்கு லாட்டரி சீட்டு விழுது, ஒரு 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இப்போ கூட ஒருத்தருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே லாட்டரி சீட்டு விழுந்தது. என் பேரே போடாதீங்கன்னு சொல்லிட்டார் அவர். கிரக அமைப்புகளை பார்ப்பீர்களே, ஆனால் என்ன பண்ணுங்க, 6, 8, 12 கிரகங்கள் எல்லாம் 12இல் மறைந்திருக்கும். குறிப்பாக 8ஆம் அதிபதி மறைஞ்சிருப்பார். 8ஆம் அதிபதி ஏதேனும் மறைவு ஸ்தானங்களிலே மறைந்திருப்பார். அப்போ ஒருத்தருக்கு நல்ல ராஜ யோகம் வேண்டுமா, ராஜ பரிபாலனங்கள் செய்ய வேண்டுமா, ஒரு ராஜா மாதிரி ஒரு அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் அமர வேண்டுமா, உயர்ந்த பதவிகள் அதிகாரம் கைக்கு வேண்டுமா, நல்ல ராஜபோக வாழ்க்கை வேண்டுமா, அவங்களுக்கெல்லாம் சுபகிரகங்கள்லாம் உச்சம் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்சி பலம் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் மறைவு ஸ்தானங்களில் இருக்குமே ஆனால் அதுதான் ராஜ வாழ்க்கை. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே 12ஆம் அதிபதி 12இல் மறைவு, 3ஆம் அதிபதி 12இல் மறைவு, பாதகாதிபதி 12இல் மறைவு. அப்போ 3, 5, 12, 7 என்று சொல்லக்கூடியது எல்லாமே பாதகஸ்தானங்கள் தான். அப்போ மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. நிறைய புதிய விஷயங்கள், நீங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் சந்தித்திராத நல்ல மாற்றங்கள், நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறப் போகுது. அதே போல் மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் விலகப் போகுது. அது பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், அடைக்க முடியாத கடனாக இருக்கலாம். ஒரு சாதாரண ஏழை, அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கும். ஒரு சாதாரண 10,000 ரூபா சம்பளம் வாங்குவான். அவன் என்றைக்கு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டி அடைக்கிறது? அப்போ வசதி வாய்ப்புக்கு ஏற்ப 50 கோடி 60 கோடி 30 கோடி கடன். மிகப்பெரிய தொழிலதிபர். அதே போல் மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க. நாம் கூட கொல்லிமலைன்னு சொல்கிறோம்.
அந்த இடங்களில் மிகப்பெரிய காலேஜஸ் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அவர்களுக்கு கூட ஒரு சில அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் காசு தேவைப்படுது. 25 கோடி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் சாமி. 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஒரு 25 கோடி ரூபாய்க்கு நிற்கிறாங்க. அப்போ அதை போல் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட, பணபலம், படைபலம், அதிகார பலம் படைத்தவர்களுக்கு கூட சிரமங்கள் ஏற்படுமே ஆனால், ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுமே ஆனால் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரமாக இந்த வைகாசி மாதம் திகழ்கிறது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், குறிப்பாக வரவு செலவுகள், கடன் சுமைகள், கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வட்டி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை நிமித்தமானதாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். அப்போ எனதருமை மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், பணபலம் படைத்தவர்களாக இருந்தாலும், அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது இராஜாங்கத்வாரத்தோடு அரசாங்கத்தோடு நல்ல நெட்வொர்க், நல்ல தொடர்பு உடையவர்களாக இருந்தாலும், தொழில் அதிபர்களாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதம் வைகாசி மாதம் கஷ்டத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் நல்லா இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மிதுன ராசி என்பர்களே, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பதவி போட்டிகள், அது சம்பந்தமான தேவையில்லாத நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடி, அரசியல் பழி வாங்குதல், இந்த பதவி போட்டிகளுக்காக பழி வாங்குதல், கலகம், இந்த மாதிரியாக ஒரு என்கொயரியோ அல்லது ஒரு ரைடோ இருக்குமே ஆனால், இப்போ இந்த ரைடெலாம் எதனால் நடக்குதுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில் போட்டு கொடுத்து நடக்கக்கூடியதான் ரைடெலாம். அப்போ யார் அது? செவ்வாய் ராகு அல்லது சனி ராகு தொடர்பு. நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். சனி ராகு தொடர்பு இருக்கும், கலகம் இருக்கும், அப்போ தான் அந்த வீட்டுக்கு ரைடு போகும். அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், திருமண தடைகள் விலகும். வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், 50 வயசு 54 வயசு இருக்கக்கூடிய திருமணமானவர்களுக்கு 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், காதல் திருமணங்கள் கைகூடும். குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் மேலோங்கும். அப்போ மிதுன ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தீப வழிபாடுகள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் அதி அற்புதமான மாதம். நல்ல யோகங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தமிழ் மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. எத்தனை கஷ்டங்கள் கடகராசிக்கு தான், எத்தனை கஷ்டங்கள். தொழிலில் கஷ்டம், எல்லா தொழிலையும் வேர்வை சிந்தி நல்லா உழைக்கிற சாமி, ஆனால் அது வெற்றி பெற முடியல.
நிறைய சினிமா துறையில் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பர்கள் படம் நடித்து வெளிவராமல் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அருமையாக இருக்கும், படம் சூப்பராக வந்திருக்கும், சேல்ஸ் ஆகிருக்காது, இல்லைனா படம் ஓடி இருக்காது, இல்லை படம் வெளியே வந்திருக்காது, இல்லை ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும், இல்லை கதாநாயகனாக இருந்திருப்பாங்க, இல்லை நடிகர்களாக இருந்திருப்பாங்க. அப்போது கடகராசி என்பர்களே உங்களுடைய உழைப்பு வீணாக போயிருக்கும். நிறைய வேர்வை சிந்துட்டேன், நல்லா உழைச்சிருக்கேன் சாமி, கடுமையாக கஷ்டப்பட்டுருக்கேன், அது அந்த படம் வெளியில் வறுமையானால் எனக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், ஆனால் என்னுடைய நேரம் கால நேரம் அது ஒத்துழைக்கலை. ஒரு கம்பெனி ஒரு தொழில் நிறுவனம் நல்லா ப்ரொடக்ஷன்லாம் சிறப்பாக இருக்குது, ஆனால் சேல்ஸ் ஆகலை. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பட் மூவ் ஆகலை. ப்ரொடக்ஷன் ஆகி அவங்களே வச்சிருந்து என்ன பிரயோஜனம், மூவ் ஆகணுமே. அப்போ இதை போல் ஒரு இடத்திலும் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, கடுமையாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, நல்ல பேர் வாங்கிறீங்க, ப்ராஜெக்டை சூப்பராக முடிச்சிடுறீங்க, ஆனால் ப்ராஜெக்ட் முடித்து கையில் வாங்கினோடனே அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. இதை போல் ஒவ்வொரு இடத்திலும் கடகராசி அன்பர்கள் பல வகையிலும் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அல்லது என்றால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இந்த மன உளைச்சலுக்கெல்லாம் என்ன காரணம்? கிரக அமைப்புகள் தான் காரணம். அஷ்டம சனி ஒரு காரணம். 9வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ஆசையை காட்டி பேராசையை தூண்டி தூங்க விடாமல் பண்ணிட்டு ஏமாத்துறது ராகு. 9ல் ராகு ஒரு காரணம். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடியது ஒரு காரணம். அப்போது இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நிலைமை மாறக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. கடக ராசினியர்களே, மேற்சொன்ன கஷ்டங்களில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம், நல்ல ரேங்கில் இருக்கலாம், ப்ரைவேட் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸை செய்யக்கூடிய நிறுவனங்களாக கார்ப்பரேட் நிறுவனங்களாக நீங்கள் இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், கடக ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உங்களுடைய நீண்ட நாள் கால தடைகள் உடைத்தெறியப்படும். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், நான் தான் ஆரம்பத்தில் சொன்னது, எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், அரசியலை நம்ம எவ்வளவோ பார்க்குறோம். போன வாட்டி சீட்டு கொடுத்தவங்களுக்கு இந்த வாட்டி சீட்டு இல்லைன்ட்டாங்க, ஜெயித்தவங்களுக்கெல்லாம் அந்த வாட்டி சீட்டு இல்லைன்ட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு மாற்றங்கள் அங்கே நிகழுது. அப்போ அரசியலில் எனக்கு ஒரு பதவி வேண்டும், நெருங்கி வரணும், நாம் ஜெயிக்கணும், நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், நல்ல பதவிகள் வேண்டுமா? கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல தான் அதுக்குரிய பரிகார ஹோமங்கள், பரிகார யாக வேள்விகள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயான நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல பரிகாரங்கள், உண்மையான பரிகாரங்கள், அது உங்கள் ஜாதகம்தான் பேசும். அந்த ரகசியங்கள், அந்த சூக்ஷ்மங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கின்றன. அதை கண்டறிந்து இந்த மாதம் செய்வீர்களேயானால், வழிபாடு செய்வீர்களேயானால், நிச்சயமாக ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்கு அமையப்போகுது. குறிப்பாக நான் தடைகளை பற்றி சொன்னேன். இவ்வளோ நேரம் நம்ம எதை பற்றி பேசணும்னா தடைகள், காரிய தடைகளை பற்றி பேசினேன். வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல,
ஒரு தடையாக இருக்குது, தடை விலக போகுதுன்னு சொன்னேன். அதே போல் பண கஷ்டம், மெயினாக கடக ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்னென்னா பண கஷ்டம்தான். வராத பணங்காசுகள் வந்து சேரும். எனதருமை கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். ரொம்ப நம்பிக்கையாக கொடுத்த சாமி, ரொம்ப நம்பிக்கையாக வாங்கி கொடுத்த, என்னை ஏமாற்றிட்டாங்க, அல்லது கொடுத்ததுக்கு எல்லா அத்தாட்சியும் என்கிட்ட இருக்குது சாமி, 40 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது, அதுக்கான எல்லா சாட்சிகளும் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, ஆனாலும் உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோன்ட்டாங்க. அந்த மாதிரி அதிகாரத்தில் ஏமாற்றுகிறார்களா? அது எவ்வளவு பெரிய ஆசாமியாக இருந்தாலும் அன்னை வாராகி இடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான், அல்லது மிகப்பெரிய அரசு அதிகார பலம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரிதான், அன்னை வாராகி இடத்திலே அவர்கள் மண்டியிட்டு பதில் சொல்லியாக வேண்டும். தர்ம தேவதையின் முன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இப்போ வாராகி அன்னை இருக்கிறார்கள். அப்போ வரவேன் ஏதாவது பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்து இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதற்கான மார்க்கம் உண்டு, அதற்கான வழிமுறைகள் உண்டு. உங்கள் காசு உங்களை வந்து சில பயப்படாத வீட்டுக்கு போங்க. அதே போல் வேறு ஏதேனும் ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கிறதா? ஒரு ஆணை நம்பி ஏமாந்துட்டேன், ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்துட்டேன், அது காதல் தோல்விகள். குடும்பத்தில் பையனை நம்பி ஏமாந்துட்டு, பசங்களை நம்பி ஏமாந்து, பசங்களை பார்த்து வளர்க்குறோம், செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். குறிப்பாக பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க ஏமாற்றிட்டு போயிடுறது, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, அடங்காமல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மாவை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறது. அப்போ இந்த மாதிரியான கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே, மனக்கவலைகள் இருக்குமே. ஆனால் கடக ராசி என்பர்களே, அந்த பிரச்சனையெல்லாம் கூட நல்லபடியாக தீரும். வாராகி இருக்கா, கவலையே படாதீங்க, எல்லாத்துக்கும் வாராகி பூஜை இருக்குது. அப்போ கடக ராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே வளர்ச்சியான மாதம், மகிழ்ச்சியான மாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு சிறப்பான மாதம், ஒரு யோகமான மாதம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் அல்லது தொழில் ஸ்தானத்தில் அதி அற்புதமான உன்னத நிலையில் இருக்கிறார். நண்பர்களோடு இணைந்திருக்கிறார். சூரியனுக்கு சனியும் சுக்கிரனும் எதிரி, ஆனால் குரு நண்பர். பகை வீட்டில் இருக்கிறாரு. ஆனாலும் சுக்கிரனை பொறுத்தவரை பகை கிரகமாக இருந்தாலும், வீடு பகையாக இருந்தாலும், சூரியனுக்கு மிக அருகிலே நெருங்கி டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் சுக்கிரன். பக்கத்திலே இருக்கும். அதே போல் குரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர், ரொம்ப சொந்தக்கார். அப்போது சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் சிறந்து விளங்குகிறார். தனகாரகன் என்று சொல்லக்கூடிய செல்வ செழிப்புகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், மாமியார் வீட்டிலேருந்து ஒரு பணங்காசு வரணும், அதை நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துனீங்கன்னாக்கா கோபம் வந்துடும். அப்போது வருமா, இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமானு பார்த்து எரிச்சல் வந்துடும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அது மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், மச்சானுடையதாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பிரச்சனையுள்ள சொத்துக்களாக இருக்கலாம். இல்லைனா சாமி எங்களை பழி வாங்குறாங்க, எங்களை வந்து
வேணும்னே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீ வெளியில் போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள், இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அல்லது பதவி போட்டிகள், பதவியில் 10ஆம் இடம் பதவி, 10ஆம் இடம் தொழில், 10ஆம் இடம் ஜீவனம், 10ஆம் இடம் உத்தியோகம், எது உங்களுக்கு ஜீவனம், எது உங்களுக்கு சோறு போடுது? நான் அரசியலிலே இருக்கிறேன் சாமி, அதுதான் எனக்கு சோறு போடுது. நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க, அதுதான் எனக்கு ஜீவனம். நான் ஒரு பில்டர் சார், எனக்கு அதுதான் ஜீவனம். நான் குவாரிகள், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறேன், அதுதான் எனக்கு ஜீவனம். நான் வெளிநாடுகளிலே வேலை செய்கிறேன், அதுதான் எனக்கு ஜீவனம். நான் மிகப்பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய அளவில் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் சார், அதுதான் எனக்கு ஜீவனம். அப்போது எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகம் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல வேலையில் நல்ல இடமாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பாக வேலை மாற்றங்கள் வரப்போகுது. பயப்படாது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சாமி எனக்கு வேறு கம்பெனி மாற வேண்டியது இருக்குமா, போகிற இடத்துல எனக்கு சிறப்பாக இருக்குமா? அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மன பிரச்சனைகள், நோய் நொடிகள், ஆரோக்கியம் மேம்படும். சிம்ம ராசிக்கு இது கொஞ்சம் போராத காலம். யார் சொல்கிறாங்க இப்போ உண்மையை எடுத்து சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் தான் சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்கு இது கொஞ்சம் போராத காலம். 10லே குரு இருக்க, சூரியனும் அங்கு கர்மகாரகனும் சேர்கிறார், ஆத்மகாரகன் சேர்கிறார் கர்மஸ்தானத்தில். அந்த குரு யாருங்க? பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியமும் கர்மஸ்தானமும் ஆத்மகாரகனும் ஒன்றிணைகிறார்கள். அப்போது சிம்ம ராசி அன்பர்களை இது ஒரு போராத காலமாக அமைகிறது. அதனால தான் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள், எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்குறோம், நாம் எத்தனையோ தொழில் அதிபர்களை பார்க்குறோம், அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம், ஆன்மீக பெரியோர்களை பார்க்கிறோம், மடாதிபதிகள், எத்தனையோ ஆதீன கர்த்தாக்கள் நம்ம சிம்ம ராசியில் இருக்கிறாங்க. ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், ஆன்மீகத்திலே திளைத்து எழக்கூடியவர்களாக இருந்தாலும், எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, உடல்நல குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள், அல்லது மனசில் ஏதேனும் ஒரு பயம், மனக்குழப்பங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், பூமியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது எந்த அதிகாரத்தில் பதவியில் நீங்கள் இருப்பவராக இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நிச்சயமாக இந்த நீங்கள் கவனிங்க, ஆத்மகாரகன் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன், 5க்கும் 8க்கும் உடைய குரு, 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன். இப்போ இதெல்லாம் கர்மஸ்தானங்கள் எல்லாம் அங்கு ஒன்று சேருகின்றன. இருந்தாலும் 5ஆம் அதிபதி அவனே 8க்குடையவனாக இருந்தாலும், அசுபராக இருந்தாலும், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைகின்ற காரணத்தினாலே நன்மையிலும் தீமை, இம்மையிலும் நன்மை தருவார்னு ஒரு கோவில் இருக்குது, மதுரையில் அது இருக்குது. அதே போல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது போராத காலமாக இருந்தாலும், போராட்டமான காலமாக இருந்தாலும், அதிலும் ஒரு நன்மை பெறக்கூடிய வகையில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. அப்போ இந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டங்கள் தீர வேண்டுமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் விலக வேண்டுமா, மனக்குழப்பம் விலக வேண்டுமா, அல்லது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட பொய் புரட்டு இருக்குது, திருட்டு இருக்குது, அந்த மனிதர்களை திருத்த வேண்டுமா,
அல்லது அந்த தொழிலை நீங்கள் காப்பாற்றிக்கணுமா, அந்த பதவிகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா, அல்லது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமா, வருமானம் வேண்டுமா, நிச்சயமாக நீங்கள் முயற்சிப்பீர்களேயானால் கால நேரத்தையும் உங்களுடைய கடிகாரம் என்று சொல்லக்கூடிய கால சக்கரம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் உரிய நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால், பிரேயர்ஸ் செய்வீர்களேயானால் நிச்சயமாக எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, எந்த வைகாசி மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். அது எப்பேற்பட்ட வராத பணங்காசுகளாக இருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், வம்பு வழக்கில் ஏமாந்துருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், பசங்க ஏமாற்றிருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம திமிர் பிடிச்சிருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், இந்த மாதம் வைகாசி மாதம் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் வைகாசி மாதம் அதி அற்புதமான மாதம். நான் சொன்ன கிரக அமைப்புகள் எல்லாம் சூரியன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு சிறப்பான இடத்துல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார்கள். அடங்காதவர்களையெல்லாம் கூட அடக்கி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். உங்களை மீறி உங்கள் பசங்க வெளியில் போகணும்னு நினைக்கலாம், அந்த பசங்களை கூட கம்முன்னு உட்காராங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கக்கூடிய காலம். பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய காலம். பிள்ளைகளை பற்றிய கல்வி சம்பந்தமான கவலைகள் உங்களுக்கு இருக்கா? என் பையன் படிக்கணும் சாமி, நீட்டு எழுதியிருக்கான் கிடைக்கணும், இல்லை நீட்டு எழுத போகிறான் ஜெயிக்கணும், அல்லது மேற்படிப்பு படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், கல்வி சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். எனதருமை மாணவ செல்வங்களே, கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான அற்புதமான கால நேரம். நிறைய கன்னிராசி மாணவ செல்வங்கள் வெளிநாடு செல்வதற்கு அல்லது வெளியில் தங்கி படிக்கிறதுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான அற்புதமான கால நேரங்கள் அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கன்னிராசி மாணவ செல்வங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளியில் என் பையன் தங்கி படிக்கிறான், ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஊரில் தங்கி படிக்கிறாங்க சாமி, கொஞ்சம் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய கேது ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, ஒரு அபயங்கர ஹோமம் பண்ணிக்கிறது, ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிறது. அப்போ ஒரு பாதுகாப்பு வளையம் அதிகரித்து கொள்வது, வீட்டில் ஒரு யாக வேள்வி வளர்ப்பது கன்னிராசி மாணவ செல்வங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக. வெளியில் தங்கி வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்கி படிக்கிறாங்கன்னா நிச்சயமாக ஒரு யாக வேள்வி வீட்டில் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான வீடு சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடையவன், அற்புதமான யோகி. நீங்கள் கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் சுக்கிரன் உங்களுக்கு சுபராக, முழு சுபராக வருகிறார். 9ஆம் அதிபதி 9லே வலுப்பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 3-7 கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு உங்கள் ராசிநாதன் புதனுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, உங்கள் ராசிநாதன் புதனுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யார்? சூரியன். அவரோடு இணைந்திருக்கிறார். அப்போ கன்னி ராசி அன்பர்களே,
நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலை சார்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்த குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பத்திரிகை நிறுவனங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொலைக்காட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு IAS, ஒரு IPS, ஒரு அதுக்கு மேலே செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இன்னும் உயர்ந்த பதவிகளிலே நீங்கள் வசிக்கக்கூடியவராக இருக்கலாம். அப்போ எந்த நிலையில் நீங்கள் இருந்தால், ஒரு ஆன்மீக மெய்யன்பர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆன்மீக ஒரு ஆதீனங்களாக இருக்கலாம், ஆதீன கர்த்தாவாக, மடாதிபதியாக நீங்கள் இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், வளர்ச்சி அடையும். ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல பதவி, பூர்வ புண்ணியானா அந்த குரு தான் உங்களுக்கு அது கொடுக்கணும். அப்போ அந்த பூர்வ புண்ணியம்லாம் உங்களுக்கு வேலை செய்ய போது நல்ல பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். இளையவர் பட்டம் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். கன்னி ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீரும். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் உதவி செஞ்சுட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உதவி செய்து நிறைய கன்னி ராசி அன்பர்கள் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைய வேண்டுமா? நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கான ஒரு அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. நீங்கள் வேலை செய்பவராக இருக்கலாம், தொழில் செய்பவராக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. அதே போல் நீங்கள் ஒரு பணங்காசு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏமாந்து நிற்கிற சாமி, நான் பல லட்சம் வரணும், பல கோடி எனக்கு வரணும், வராத பணங்கா 50 லட்சம் 60 லட்சம் அல்லது ஒரு 5 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு நிற்கிற சாமி. இப்போ பணங்காசுகள் வர வேண்டுமா? கொடுத்ததுக்கு எல்லா ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? யோகமான காலம், பணவரவு, தனவரவு சிறப்பாக இருக்க போது, ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் அற்புதமான பேர் புகழ் கூடக்கூடிய காலம், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலம், தர்ம காரியங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய காலம், கைங்கரியங்கள் செய்யக்கூடிய காலம், உதவிகள் செய்யக்கூடிய காலம், நிறைய வெளிநாடுகள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம், குலதெய்வத்தின் அருளாசிகள் கிடைக்கக்கூடிய காலம், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய காலம், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், பதவி மாற்றங்கள், பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மெயினாக மனக்குழப்பம், ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, மிகப்பெரிய மனக்குழப்பமாக இருக்குதுங்க சாமி. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும், மனக்கவலைகள் தீரும். அதே போல் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனபயம், மிகப்பெரிய மனபயம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாத ஒரு பயம் இருக்குமே ஆனால், அல்லது ஏதேனும் கர்ம வினைகள் சூழ்ந்திருக்குமே ஆனால், ஒரு பையன் இப்படி ஆகிட்டான், ஒரு பையன் இப்படி இருக்கான், ஒரு பொண்ணு இப்படி இருக்குது, கஷ்டப்படுது சாமி, குடும்பத்தில் கர்ம வினை ஆட்டி படைக்குது சாமி, நிம்மதியாகவே இருக்க முடியல, கர்ம வினைகள் அதிகமாக வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே.
இந்த வைகாசி மாதம் அந்த கர்ம வினைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான முறையில் உங்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பரிகாரமும் கை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.